யூடியூபர் மாரிதாஸ் அவர்களோட கைதுக்கு பின்னாடி ஆதவ அர்ஜுனாவோட பழிவாங்கும் செயல் இருக்கா? அவரோட உறவினரான ஜான் பிரிட்டோ அவர்களோட அந்த கடத்தல் வழக்க மறைக்கிறதுக்கு தான் ஆதவ அர்ஜுனா இந்த விஷயத்தை செஞ்சாரா? யார் அந்த ஜான் பிரிட்டோ? என்னதான் நடந்துட்டு இருக்கு? இந்த மாரிதாஸ் கேஸ்ல இருந்து பல சர்ச்சைகள் வந்திருக்கு. இதை பத்தி ரொம்ப டீடைல்டா ஒரு கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப நேத்து வரைக்கும் ஒரு தியரி ஒண்ணு போய்கிட்டு இருந்துச்சு. மாரிதாஸ் அவர்கள் ஏன் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா, அமைச்சர் கீர்த்தனா அவர்களை பத்தி அவதூறாவும் ஏஐ ஜெனரேட்டர்ல சில இமேஜஸ் போட்டு தவறா சித்தரிச்சதுனாலையும் பிளஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது என்னன்றத நம்ம முந்தின வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாத்துருங்க. அதுக்கு அடுத்ததா இன்னொரு ஒரு காரணம், கன்ஃபர்மேஷன் இல்லாம ஒரு யூகத்தின் அடிப்படையில ஒரு தியரி ஒன்று பரவிட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த கீர்த்தனா அவர்களை பத்தி மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோ போட்டதுக்கு முன்னாடி ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறவரை பத்தியும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, மே 27 இடி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ராமநாதபுரம் மதுரை ரயில் நிலையங்கள்ல இருந்து கைப்பற்றப்பட்ட 300 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தலுக்கு பின்னாடி ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறவர் தான் ஒரு மாஸ்டர் மைண்டா இருந்தான், அவன் சென்னையை சேர்ந்தவன் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருந்தாங்க. அந்த அறிக்கையை பேஸ் பண்ணி தான் மாரிதாஸ் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய வீடியோ பேசியிருந்தாரு. அதுல அவர் சொன்னது நிறைய சொல்லியிருந்தாரு. ஒரு ஷார்ட்டா அதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, அதுல அந்த ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறவர் யாருன்னா, அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவோட மாமியார் லீமா ரோஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அண்ணன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. அடுத்ததா கடல் வழியா போதைப் பொருட்களை தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்தியாவுக்குள்ளேயும் ஊடுருவ செய்யறதுக்காக தான் இந்த விஷயங்களை அவர் ஜான் பிரிட்டோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு உதவுறதுக்காக தான் சிறு துறைமுகங்கள் துறையை தன்னோட வசம் தன்னோட கட்டுப்பாட்டுல கேட்டு வாங்கிக்கிட்டாரு. இப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணி வச்சிருந்தாரு. ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. சோ இதை அடிப்படையா வச்சுக்கிட்டு இதனாலதான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அதை ஒரு மேம்போக்கான ஒரு காரணமா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் மேட்டரை சொல்லிட்டு இந்த வீடியோக்காக தான் மாரிதாஸ் அவர்களை பழிவாங்கும் நடவடிக்கையாக கைது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி தாம் தூம் நிறைய சேனல் நிறைய தியரிஸ் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் யூடியூப் சேனல்கள் தான் அதை பேசுறாங்க அப்படின்னா, நல்ல பாரம்பரியமிக்க கட்சி தலைவர்கள் கூட அவங்களோட அபிஷியல் பேஜஸ்ல இருந்து அதை குறித்து அறிக்கையா வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் தோ டிஎம்கே ஏடிஎம்கே இந்த மாதிரி பல கட்சிகளும் இது குறித்து அறிக்கை வெளியிட்டாங்க. இன்னைக்கு ஒரு படி மேல போய் கிருஷ்ணசாமி அவர்கள் ஆதவ அர்ஜுனா இந்த விஷயத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு பதவி விலகணும் அப்படின்லாம் அறிக்கை கொடுத்திருக்காரு. இப்போ ரியாலிட்டிக்கு வருவோம். இதெல்லாம் சொல்லப்பட்ட தேரி. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்ப சமீபமா சில யூடியூபர்ஸ் எல்லாம் ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ 10 நாள் முன்னாடி தான் இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் பிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியும், அதனால அதோட அறிக்கையை தான் சமீபத்தில் வெளியிட்டாங்க, அதுல இருந்து தான் இது சர்ச்சையாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில பேர் தகவல்கள் தெரியாம அறகுறையா பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதோட கேஸை பார்க்கணும் அப்படின்னா நம்ம 2024 மார்ச்சுக்கு போக வேண்டியது இருக்கு. 2024 மார்ச் மாசம் 1ஆம் தேதி மதுரையில பொதிகை எக்ஸ்பிரஸ்ல வந்துட்டு இருந்தக்கூடிய பிலாமன் பிரகாஷ் அப்படிங்கிறவர்கிட்ட 31.5 கிலோ அதாவது 180 கோடி மதிப்பிலான ஒரு போதைப் பொருட்களை அங்க ரயில்வே நிலையத்தில இருந்து பறிமுதல் செய்யறாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இன்னும் வேற ஏதாவது பொருட்கள் எல்லாம் வச்சிருக்காரா, இது மாதிரி போதைப் பொருட்கள் வேற ஏதாவது வச்சிருக்காங்களான்னு விசாரிக்கும் போது சென்னையில கொடுங்கையூர்ல இருக்கக்கூடிய அவரோட வீட்டுல இன்னும் சில இது மாதிரியான போதைப் பொருட்கள் இருக்கு, அது ஒரு 6 கிலோ தேரும் அப்படிங்கிற தகவல் கிடைச்சு சென்னை கொடுங்கையூர் வீட்டுக்கு டிஆர்ஐ டீம் போறாங்க. யார் இந்த டிஆர்ஐ டீம் அப்படின்னா, இந்த போதைப் பொருள் இந்த கடத்தல் பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை பெற்று தரத்துக்குன்னு ஒரு அமைப்பு ஒரு டீமா இருப்பாங்க இல்லையா அரசு சார்பில், அவங்க தான் இந்த டிஆர்ஐ டீம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில கொடுங்கையூர்ல இருக்கக்கூடிய அவரோட வீட்டுக்கு போறாங்க. அங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவரோட வீட்டுல எந்த ஒரு போதைப் பொருட்களும் இல்லை. ஆனா ஒரு அங்கங்க விசாரணைகள் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் அடிப்படையில அங்க கொடுங்கையூர்ல இருக்கக்கூடிய குப்பைமேடு பகுதியில இருந்து ஒரு 6 கிலோ மதிப்பிலான பெட்டமைனை கைப்பற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுல அவங்களோட மனைவி ஷீலா அவர்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஆனா அவங்க 2 பேருமே சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, எங்களுக்கு இதுல பெருசாலாம் தொடர்பு இல்லைங்க, நான் ஒயின் ஷாப்ல ஒரு நபரை பார்த்தேன், அவர் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுப்பாரு, அவர் கொடுத்தாருன்னா இந்த போதைப் பொருட்களை எடுத்துட்டு அவர் எந்த ஊர்ல சொல்றாரோ அந்த இடத்துல ஒண்ணு வச்சிருவோம், இல்ல யாரோ ஒரு நபர் என்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிருவாங்க, இதுக்கு ஒரு டெலிவரிக்கு எனக்கு 25,000 வரைக்கும் கொடுத்தாங்க, இவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. பட் யாரு அந்த ஒயின் ஷாப்ல இருந்து யார் மூலியமா பழக்கமாகி ஒண்ணு வந்துச்சு அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் போகுது. பட் இங்க ஷீலாவை சென்னையில வச்சு விசாரிக்கும் போது பெருசா தகவல்கள் கிடைக்கல அப்படிங்கிறதுனால ஷீலா அவர்களை அங்க இருந்து 2ஆம் தேதியே ஏரோப்ளைன் மூலியமா மதுரைக்கு கூட்டிட்டு வந்துட்டு மதுரையில இருக்கக்கூடிய டிஆர்ஐ அந்த மதுரை ஆபீஸ்ல வச்சு விசாரணைகள் தொடருது. அந்த விசாரணையில ஏசுதாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கைதாகிறாரு. அவரு தான் இவங்களுக்கு இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் சப்ளை பண்ணதாக ஒரு செய்தி. இது ஒரு பார்ட். இன்னொன்னு மார்ச் 5ஆம் தேதி ராமநாதபுரம் அந்த மன்னார் வளைகுடா பகுதிகளில் இலங்கைக்கு போற படகுகளை இடைமறிச்சு ஒரு சோதனை போடும்போது அங்க கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோவுக்கான ஹேஷிஸ் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள் ஒண்ணு கிடைக்குது. அதோட மதிப்பு சுமார் 108 கோடி. ஷார்ட்டா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 300 கோடி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் டிஆர்ஐ பறிமுதல் பண்ணிடுச்சு. 300 கோடிக்கான போதைப் பொருட்களை எடுத்துட்டாங்க. இப்ப அடுத்து 300 கோடினா அது ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆச்சுல்ல. அதனால இந்த பணம் அதிகமா இருக்கு, சட்டவிரோதமான பண பரிமாற்றமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதாவது இடி உள்ள நுழைறாங்க. இடி உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் இன்னும் பெருசாகுது.
ஸோ ஒரு விசாரணைகள்லாம் நடக்குது, ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். அதுக்கப்புறம் விசாரணைகள்லாம் முடிச்சு மார்ச் 26 வந்து திரும்ப சென்னையில இருந்து எங்கெங்கெல்லாம் அப்படின்னு ஒரு விசாரணைக்கு மதுரை, சென்னை பக்கமெல்லாம் ஒரு ரைடு ஒன்று நடத்துறாங்க. அந்த ரைடு நடத்தி எல்லா விஷயங்கள்ல இருந்தும் திரட்டின தகவல்களின் அடிப்படையில ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறவன் தான் இதுக்கு மாஸ்டர் மைண்ட். அவன் வெளிநாட்டுல இருந்துகிட்டே இங்க இருக்கிற சிண்டிகேட் மூலியமா இதை இயக்கிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற தகவலை இடி ஒரு ரிப்போர்ட்டாவே வெளியிட்டாங்க. இதுதான் ஆக்சுவலா நடந்தது. சோ சில பேர்லாம் யோசிக்கலாம், ஏப்பா மார்ச் 2024 நடந்தது, அதுக்கு என்னப்பா ஒரு வருஷமாப்பா எடுத்துப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதோட ப்ராசஸ் வந்து இப்படிதான் இருக்கு. என்ன அந்த ப்ராசஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த போதைப் பொருளை பிடிச்சிட்டாங்கல்ல, அப்ப அந்த டிஆர்ஐ டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது உண்மையான போதைப் பொருள் தானா, இது எங்க இருந்து வந்துச்சு, யார்கிட்ட இருந்து வந்துச்சு, இது எங்க போக இருந்துச்சு, இப்படின்னு முதல்ல ஒரு விசாரணையை நடத்துவாங்க. அதுல சில தகவல்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் அது மூலியமா கிடைச்ச நபர்களை பிடிச்சி அவங்க கிட்ட இதே மாதிரியான விசாரணை நடத்திட்டு பிளஸ் அவங்களோட போன் கால்ஸ், வாட்ஸ்அப் கால்ஸ், சேட்ஸ், அப்புறம் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் இதை எல்லாமே பார்த்துட்டு இதுல ஏதாவது லீடு கிடைக்குதா இப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. இந்த அடிப்படையிலலாம் பல தகவல்கள் கிடைக்கும் போது எவ்வளவு பணங்கள் அதிகமா புழங்கிருக்கு அப்படின்ற ஒரு டீட்டெயிலை எடுத்துப்பாங்க. இதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பண மேட்டர்னு வரும்போது அதை அவங்களுக்கு டீல் பண்றதுக்கான அதிகாரம் இல்லை. அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஏப்பா இந்த மாதிரி இவ்வளவு பணங்கள் வந்திருக்கு, சரி இது என்னன்னு பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த மட்டும் ஈடி கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அப்ப அந்த ஈடி அதுக்கப்புறமா உள்ள நுழைஞ்சு அவங்களும் பலவிதமான இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குற்றவாளிகள் யாரு, இதுல இன்னும் வேற ஏதாவது பணங்கள்லாம் ஹவாலா முறைகள்ல இல்ல வேற ஏதாவது முறைகள்ல சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றங்கள் நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்படி இடி உள்ள வந்து சில ப்ராசஸ் எல்லாம் நடக்கும், அவங்க சில விசாரணைகள் எல்லாம் நடப்பாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் 2024 பிடிச்ச சரக்கு தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் ஒரு 1.5-2 வருஷமா நடந்து அதுல யார் மாஸ்டர் மைண்ட் குற்றவாளிங்கிறத கண்டுபிடிச்சு 2026 அறிவிச்சிட்டாங்க. இதுதான் நடந்தது. இப்போ இந்த விஷயத்துல ஏன் ஆதவ அர்ஜுனாவோட உறவினர் ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறவரு உள்ள இழுக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குல்ல, இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குற்றவாளியோட பேரும் ஜான் பிரிட்டோ, ஆதவ அர்ஜுனா அவர்களோட சொந்தக்காரர் பேரும் ஜான் பிரிட்டோ. ஆனா 2 பேரும் ஒருத்தர் இல்ல, 2 பேருமே வேற வேற. அப்படி நீங்க நினைக்கலாம், அப்படின்னா ஏப்பா அவர் வந்து இதுக்கு ஏதாவது மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது. மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. இன்னைக்கு வந்து கமிஷனர் ஆபீஸ்ல போய் என்னை பத்தி என்னோட பேரை ரொம்ப தவறுதலா சித்தரிச்சு பயங்கரமா பல வீடியோக்கள் பரப்பப்பட்டு இருக்கு, அதுல உண்மை கிடையாது, ஸோ இந்த மாதிரி அவதூறு பரப்புறவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட்டையும் கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஏன் அப்படின்னா, இந்த குற்றவாளியின் பெயர் வந்து ஐ ஜான் பிரிட்டோ, அவரு பி ஜான் பிரிட்டோ. இதுதான் விஷயம். அதுல அவர் இன்னொரு விஷயத்தையும் டீட்டெயிலா சொல்றாரு. ஆமாங்க, என் மேல ஒரு கேஸ் ஒண்ணு கேரளால நடந்துகிட்டு இருக்கு, ஆனா அது போதைப் பொருள் சம்பந்தப்பட்டது கிடையாது, அது லாட்ரி சம்பந்தப்பட்டது. நமக்கு ஆப்வியஸாவே தெரியும், ஆதவ் அவரோட மாமனார் வந்து ஒரு லாட்ரி தொழிலதிபர் அப்படின்ட்டு. அவருக்கு பேரே லாட்ரி மார்ட்டின் தான். கேரளாவில் லாட்ரிங்கிறது லீகல். ஸோ அந்த அடிப்படையில லாட்ரி சம்பந்தப்பட்ட பண விஷயங்கள்ல அவங்க குடும்பத்து மேலேயே ஒரு இடி கேஸ் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அது இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா நடக்குது அப்படிங்கறத அது பதிவு பண்றாரு. இன்னொரு கூடுதல் தகவலையும் அவர் ஒன்று சொல்றாரு. அப்படின்னா, அந்த கேஸ் கூட என்னோட தங்கை லீமா ரோஸ், அவரோட கணவர் மார்டின், அவரோட புதல்வர் ஜோஸ் சார்லஸ், அதாவது இப்ப பாண்டிச்சேரியில எலெக்ஷன்லாம் நிறைய பெருசா வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க அவரு, பிளஸ் அவரோட மகள் டெய்சி, அப்புறம் என் பேர், எங்க பேர்ல தான் இந்த கேஸும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேஸுக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்குமே கூட எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறதையும் அவரு தெளிவா ஒரு விளக்கமா கொடுத்துட்டாரு. அது தவறுதவறா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க உங்களுக்கு உறவுக்காரங்களா? யாரு? ஆமா, என்னுடைய தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி தான். சார், இது ரொம்ப நாளா வந்து இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. உங்களுக்கே பார்த்துருக்கீங்க, பேசலாம். ஏன் அவங்கள நீங்க இல்லாத பட்சத்தில் ஏன் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணல, ஏன் நடவடிக்கை இல்லை, நேற்று தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் இதை கவனிக்கல, நான் வேற வேலையா இருந்து இதை பார்க்கல. நேற்று பார்த்த உடனே அப்புறம் எடுத்து அட்வொகேட்லாம் வச்சு தயார் பண்ண, நேற்று லேட் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு வந்து கொடுத்தோம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபேக்ட்டுக்கு வருவோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பத்தி நம்ம பேசுறோன்ற போது நாமளே எவ்வளவு டீடைல்டா ரிசர்ச் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணி பேசுறோம். அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியை சார்ந்த முதன்மையானவர்கள் இல்ல ஒரு தலைமையில இருக்கக்கூடியவங்க இதை பேசும்போது எவ்வளவு டீடைல்டா ஆராய்ச்சி பேசணும். பட் மேம்போக்கா அதிமுக மற்றும் திமுக மாதிரியான கட்சிகள் கூட இதை பத்தி டைரக்டா ஒரு இதுக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் தொடர்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அறிக்கை விட்டுருக்காங்க. முந்தின வீடியோல நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம எடப்பாடி அவர்கள், அதாவது அதிமுக கட்சியினோட அபிஷியல் பேஜ்ல வந்து இதை குறிப்பிட்டு அவர் அறிக்கை விட்டுருந்தாரு அப்படின்றத பார்த்தோம். இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இது உண்மையிலேயே அறியாமையில போட்டாங்களா, இல்ல கிளப்பி விடுவோம் 10 வரைக்கும் பத்தி ஏறிட்டும், அப்புறம் வேணான்றவங்க அவங்க தப்பு இல்லைங்கிறத அவங்க வச்சுட்டு போகட்டும் அப்படிங்கிற காழ்ப்புணர்ச்சியிலையும் அரசியல் நோக்கத்துக்காகவும் செஞ்சாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு சேயிங் ஒண்ணு சொல்லுவாங்க. ஏன் எங்க அப்பாவுமே கூட அடிக்கடி இந்த அட்வைஸை நான் தப்புகள் செய்யும் போது எனக்கு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஆனா கெட்ட பேர் இப்படிங்கிறதுல வாங்கிடலாம், ஆனா நல்ல பேர் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஸோ பார்த்து பக்குவமா நடந்துக்கோ இப்படிங்கிற ஒரு அறிவுரை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இப்போ இந்த ஆட்சிக்கு கெட்ட பேரை கிளப்பி விட்டுருவோம், அது தாம் தூம் தோ இப்ப நடக்குது, எல்லா பக்கமும் பரவி விரவி வந்து நிற்கும்.
அதுக்கப்புறம் வேணும்னா அவங்க நிரூபிச்சுட்டு போட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில அரசியல் காழ்ப்புணர்ச்சியில இதை கிளப்பி விட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப தாவேகா தெளிவா ஒரு பதிலடியும் கொடுத்துட்டாங்க. இது மாதிரி அவதூறு பரப்புறவங்களுக்கு நாங்க சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்துக்கிறோம், ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அவங்களும் ஒரு அறிக்கையை விட்டுட்டு இதை நாங்க சட்ட ரீதியா சந்திக்கணும்னு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சோ இந்த ப்ராசஸ முழுசா நீங்க கேட்டுட்டீங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசியல் கட்சிகள் மக்களுக்கு நல்லது செய்யறது இல்ல மக்களுக்கான எதிர்க்கட்சி வேலைகளை மட்டும் பார்க்காம ஆளுங்கட்சியோட பேரை கெடுக்கிறதுக்காக வேணும்னே சம்பந்தம் இல்லாத விஷயங்களை கிளப்பி விட்டு வேடிக்கை பாக்குறாங்களா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயத்தை நம்ம இது வரைக்கும் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னாலும் அதுல என்ன சந்தேகம், எதை பத்தி நான் டீட்டெயிலா சொல்லணும் அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னாலும் அது என்ன டாபிக் பத்தி நான் பேசணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்தணும்னாலும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை உண்மைத்தன்மையோட அடுத்த வீடியோல வந்து தெளிவா சொல்றேன். அன்டில் தென், தமிழ்ச்செல்வன் தமிழ் வியூஸ். தேங்க்யூ.